இயேசு கிறிஸ்து பண்ண அதிசயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்துலேருந்து 25வது வசனம் வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அவர் அவருடைய சீசர்கள் ஒவ்வொருத்தரையாக பார்த்து என் பின்னாடி பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி கூட்டுக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் கலிலேயா அப்படின்ற நாடுகளை சுற்றி ஜெப ஆலயங்களில் போய் ராஜ்யத்தை குறித்து உபதேசிக்கிறாரு. அதாவது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, சீக்கிரமாக எல்லோரும் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இது பண்ணுறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார், குணப்படுத்தினார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களையும் சுத்தமாக்கினார். ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளோ நோய்களையும் பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகினா அது சந்திர ரோகி அப்படின்றது என்ன விஷயம் தெரில, வெள்ளையாக உடம்புல அந்த ரோகம், அதாவது குஷ்டம் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஆஸ்பத்திரி போய் குணமாக்குறதுக்கே பல மாதங்கள் ஆகலாம், ஸோ வருஷங்கள் கூட ஆகலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே வித்தின் அ செகண்டில், அதாவது கொஞ்ச நேரத்தில் அவரோட வாயின் வார்த்தைகளால் நீ சுகமாகுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்க எல்லாருமே சுகமாகுறாங்க. அவங்க எல்லாத்தையும் சுகமாக்கிட்டாரு. அதான் 1-2 மக்கள் கிடையாது, ஏன்னா 1-2 பேர்னு சொல்லலை, நிறைய மக்கள், நிறைய பேர் குணப்படுத்துகிறார். இவ்வளோ அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தது? அவர் கடவுள் இல்லாமல் இந்த விஷயங்களை பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த நோய் குணமாகட்டும்னு சொன்ன உடனே அந்த நோய் அவங்கள விட்டு போகுது, பிசாசு அவங்கள விட்டு போகுது அப்படின்னா அந்த அந்த வாயில் அவர் சொல்கிற அந்த வார்த்தை, அந்த பவர், அந்த இது யார் அவருக்கு கொடுத்தா? அவர் கடவுள் இல்லாமல் இந்த விஷயங்கள் நடக்காது. சாதாரண ஒரு மனுஷனால் இந்த விஷயங்களை பண்ண முடியுமா? இது ஆண்டவர் பண்ண ஒரு சில அதிசயங்கள் தான், இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னும் நான் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வருவேன். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.